இந்த பூமியில் எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு கோலியாத் இருப்பான், எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு அமலேக்கியன் இருப்பான், எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு கானானியன் இருப்பான். அதாவது அந்த காலத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் இருப்பாங்க. நமக்குன்னு எதிராளிகள், நான் சொல்கிறது எதிராளிகள்னு சொல்கிறேன். நமக்கு எதிரான கூட்டம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்பு இல்லாத தேசமே கிடையாது. எதிர்ப்பு இல்லாமல் சுவிசேஷம் சொல்லவும் முடியாது. எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு பாவம் அங்கே உச்சத்தில் இருக்கும். இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னா விக்கிரகாராதனை இருக்காது, வேற பாவம் இருக்கும், முரட்டாட்டம் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா விக்கிரகாராதனை இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். அப்போ இதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் ஒவ்வொன்றா யோசித்து, எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை இப்படி சொல்கிறதுனால நீங்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. உட்காந்து ஒவ்வொரு பிசாசாக கட்டுவாங்க, பேர் சொல்லி கட்டுவாங்க. எவ்வளோ பிசாசை கட்டுவீங்க உட்காந்து? முதல்ல பிசாசை கட்ட முடியுமா? பைபிள் படி. எனக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் ஒவ்வொருத்தரும் ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது அந்த கிராமத்தில் என்னென்ன பிசாசு இருக்குதுன்னு சர்வே எடுத்து இந்த ஏரியாவில் இருக்கிற இந்தந்த பிசாசுகளை கட்டுகிறேன். எங்கேயாவது அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் அதை செஞ்சுருக்கிறாங்களா? கிராமத்துக்குள்ளே போகும்போது இவங்க பிசாசை கட்டினாங்களா, இல்லை இவங்கள பார்த்து பிசாசு ஓடிச்சா? என்டர் ஆனவுடனே அது எக்ஸிட்டு. இயேசு என்ட்ரி, பிசாசு எக்ஸிட்டு. அப்போஸ்தலர்கள் என்ட்ரி, பிசாசு எக்ஸிட்டு. இப்போ நம்மால் என்ட்ரியே கொடுக்கறதில்ல, வாசல்லே நின்றுக்கிறான். ஒவ்வொரு பிசாசாக சர்வே எடுக்கிறான். ஆதார் கார்டுக்கு சர்வே எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். என்னென்ன பிசாசுகள் இருக்குது, இதெல்லாம் பெரிய பிசாசு, இதெல்லாம் குட்டி பிசாசு. அவனையும் பிரித்து வச்சுருக்கிறான். இது குட்டி பிசாசு, இது ரொம்ப பெரிய பிசாசுங்க. ஏன்னா பெரிய சிலை இருக்கும். இது குட்டி பிசாசு, இது சின்ன சிலையாக இருக்கும். போய் அங்கே நின்றுக்கிட்டு ஒவ்வொரு பிசாசியாக விரட்டுறது, பேர் சொல்லி. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒன்று நிற்கும். இது நம்ம லிஸ்ட்லேயே வரலையே, இது யாருங்க? இது நேத்தா வந்து ஜாயின் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவிலேருந்து. இன்றைக்கி என்ன நடக்குது? பிசாசை பார்த்து நம்மால் பயப்படுறான், நம்மால் யோசிக்கிறான். பிசாசு இப்படி ஊனுச்சுன்னா இவன் ஊங்குறான். என்ன விஷயம், இதெல்லாம் பேசி தீர்த்துக்கலான்றான். அந்த அளவில் தான் எனக்கு இன்றைக்கி ஏசுநாதர் என்ட்ரி ஆகிறாரு. அவர் அங்கே பிசாசை விரட்டவே போகல, அதுவாக வாலிட்டராக போய் கேட்குது, எங்களை விரட்டவா வந்தீங்கன்னு கேட்குது. ஏன் நீங்கள் வந்தால் நாங்கள் விரட்டி போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வரணும். நாம் ஒவ்வொரு இடமா உட்காந்துக்கிட்டு அதில் அப்போனா நாங்கள் வந்துட்டு ஜோம் பண்ணக்கூடாதா, பிசாசை கட்டக்கூடாதா? நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாதா, பிசாசை கட்டக்கூடாதாங்கிறதுல வேறு விஷயம். நீங்கள் ஃபுல் பாதுகாப்போடு இருந்தீங்கன்னா எதுக்கும் பயப்பட வேணாம் தானே? நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஸ்பிரிச்சுவலி எப்பவும் ஜபத்தோடையும் உபவாசத்தோடையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கும்னா எந்த பிசாசுக்கும் என்ன வராது, பயம் வராது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முந்தி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது நைட்டில் போகக்கூடாது, சுடுகாடு வழியாக போகக்கூடாது, கையில் சிக்கன் மட்டன் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாது. அப்போல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க, ஐயோ சுடுகாடு வழியாக போகாத, கல்றையிலேருந்து உள்ளே இருக்கிறது நைட் ஏஞ்சி மேலே உட்காந்துக்குமா, 12 மணிக்கு மேலே தான் உட்காரமா, ஏன்னா உள்ளே காற்று இருக்காது போல், காற்று வாங்க வெளியே வந்து உட்காரும் போல். அது சொல்லுவாங்க நைட்டு அந்த பக்கமாக போகக்கூடாது, அதுவும் மட்டன் செஞ்சு எடுத்துகிட்டு போகக்கூடாதான். போனால் அது பாருங்க செத்தவெல்லாம் நான் வெஜிடேரியன் போல் ஏஞ்சி வந்து மட்டன் கேட்குமா, அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும்போது நமக்கு தெரியுது இப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இப்போ என்ன தெரியுமா, நம்ம ஆட்கள் அப்படி உட்காராது, ஆனால் ஒரு கருப்பாக ஒன்று தெரியுது. ஏன்னா இருட்டில் கருப்பாக தானே தெரியும். அது சொல்கிறாங்க, ஒரு கருப்பாக ஒரு உருவத்தை பார்க்குறேன், இவனுக்கே பயம் இருக்குது. முதல்ல இவன் போய் கேட்குறான் பிசாசை, என்னை விரட்டவா வந்த, என்ன விஷயமா வந்த அப்படின்னு. இவங்க அந்த நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். முதல்ல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். இந்த தேசத்தை நான் சுதந்திரிப்பேன். இந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகாராதனை விட, இந்த தேசத்தில் இருக்கிற குடிகாரர்களை விட, இந்த தேசத்தில் இருக்கிற விபச்சாரக்காரர்களை விட, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான லஞ்சம், பாவம், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் போகும்போது இந்த தேசத்தை நான் சுதந்திரிப்பேன். இந்த தேசத்துக்குள்ள கானானியர் இருக்கட்டும், கிர்காசியர் இருக்கட்டும், ஏத்தியர் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், நான் ஏன் ஒருத்தரையாக உட்காந்து யோசிக்கணும்? நான் ஏன் ஒருத்தரையாக உட்காந்து பார்க்கணும்? அதனால தான் சொல்கிறாங்க, வேவு பார்க்க போகிறவன் சொல்கிறான், ஐயோ இங்கே ராட்சதன் இருக்கிறான், அவன் ராட்சதன் நான் இருக்கட்டும்டா, உனக்கு என்ன கவலை, அவனை விட பெரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வரணும். நான் தேசத்தை சுதந்திரிப்பேன். என்னோட விஷன், என் விஷன் முதல்ல பெருசாக இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, என் ஆஃபீஸில் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படலைங்க, அந்த ஆஃபீஸில் இருக்கவே முடியாது, நீ இருக்கவே மாட்டே கட்சி வரைக்கும். ஏன் உன் வாயின் அறிக்கையே அப்படித்தான், நம்ம வாயின் அறிக்கையாக தான். அது கஷ்டங்க.
அந்த ஆஃபீஸில் இருக்க முடியாது. எங்கள் ஏரியாவில் குடியிருக்கவே முடியாதுங்க. இந்த ஏரியா ரொம்ப கஷ்டம், எல்லாரும் ரொம்ப எதிர்ப்பு, எப்படி இருக்க முடியாது. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் தான் அப்போவே சொன்னோமே அந்த ஏரியாவில் இருக்க முடியாதுன்னு சொன்னோமே. சில ஊழியக்காரங்க வந்துட்டு ஊழியத்துக்கு போகும்போது அனுப்புகிறவன் என்ன சொல்லி அனுப்புவான் தெரியுமா, அந்த ஏரியாலெல்லாம் ஊழியம் பண்ணவே முடியாதுங்க, 10 பேர் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க, கஷ்டம்பா. இவனுக்குள்ளே போகும்போதே என்னத்தை போட்டான், பயங்கிற விதையை போட்டாங்க. ஆண்டவர் என்ன பார்ப்பார், இப்போ நீ எதை யோசிக்கிற, அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்க போறியா, இல்லைன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரை விட உன்னை அனுப்புகிற நான் பெரியவர். அந்த ஏரியாவுக்கு உன்னை அனுப்புகிறனே நான் பெரியவர். உனக்கு ஒரு விஷன் கொடுத்தனே, அந்த ஏரியாவுக்கு போன்னு. ஏன் விஷன் கொடுத்தேன், நீ உன்னை அனுப்பும் போது அங்கே இருக்கிறவனை பற்றி எனக்கு தெரியாதா, அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ பற்றி, கவுன்சிலரை பற்றி, வார்டு மெம்பரை பற்றி, அங்கே இருக்கிறவங்களுடைய ஜனங்களை பற்றி, குணாதிசயங்களை பற்றி, ஆக்டிவிட்டீஸ் பற்றி எனக்கு தெரியாதா, எல்லாம் தெரிந்து தான் நான் அனுப்புகிறேன். காரணம், அவர்கள் அத்தனை பேரையும் விட உனக்குள் இருக்கிற நான் பெரியவர். நான் உன்னை அனுப்புகிறேன், உனக்கு ஒரு விஷன் இருக்கணும், என்னை அனுப்புகிறவர் இந்த தேசத்தை சுதந்தரிக்க சொல்லுகிறார். நான் இந்த தேசத்தை நான் சுதந்தரிப்பேன், என்னை அனுப்புகிறவர் பெரியவர். அலெக்சாண்டருடைய பெரிய பலமே என்ன தெரியுங்களா, அலெக்சாண்டருடைய பலம், அலெக்சாண்டரை கண்டோன்னா அத்தனை பேருக்கு பயம். என்ன பயம், அலெக்சாண்டருக்கு வயசு 23 தான், வெறும் 23 வயசில் தான் ஆரம்பிக்கிறாரு, 33 வயசில் முடிச்சிட்டார். 22 ஆரம்பித்து 33 முடிச்சிட்டார். 22 வயசில் அவர் கத்தி எடுத்துகிட்டு புறப்படும் போது அலெக்சாண்டரை பற்றின அந்த வெற்றிக்கு என்ன காரணம்னா, அத்தனை பேருக்கும் அலெக்சாண்டர் மேலே ஒரு பயம் இருந்தது. ஐயோ, அவன் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தனை விட்ட மாட்டான், ஈவிரக்கம் இல்லாதவன், அவன் வந்தாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நிற்க முடியாது. இந்த பயம்தான் அவனுடைய வெற்றிக்கே மிக மிக காரணம். ஏன்னா அவன் வரும்போதே அந்த ராஜா என்ன ஆயிடுறான், பயந்துடுறான். ஐயோ, அலெக்சாண்டர்கிட்ட நிற்க முடியாது, அலெக்சாண்டர் படைக்கிட்ட நிற்க முடியாது, அது ரொம்ப மோசமான படை. அந்த பயமே அவனை வீழ்த்தி விட்டது. அதான் அலெக்சாண்டர் சக்சஸ். அப்போ உங்க மேலேயும் எங்க மேலேயும் நான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய பயம் வரணும் அந்த ஏரியாவில். நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த ஆவிக்குரிய பயம் தான் வெற்றிக்கு காரணம். ஆபிரகாமை பார்த்து அவங்க சொல்றாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஈசாக்க முதல்ல விரட்டினாங்க, அப்புறம் பார்த்தான், இல்லை கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, நம்ம உடன்படிக்கை பண்ணிப்போம். ஏன், நாளைக்கு எப்படி இருந்தாலும் நீ என்னை விரட்டிடுவ, நீ வளர்ற வேகம் எனக்கு புரியுது, நீ வளர்ந்தீன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிருவ, என்னை விரட்டிடுவ. ஏன் அப்படிப்பட்ட ராஜா வந்து தன்னுடைய தளபதியை கூட்டிகிட்டு வந்து ஈசாக்கு கிட்ட என்ன செய்கிறாரு, உடன்படிக்கை பண்ணுறாரு. நம்ம உடன்படிக்கை பண்ணிப்போம், நான் உனக்கு ஒரு பொல்லாப்பம் செய்யலை, நீ எனக்கு ஒரு பொல்லாப்பம் செய்யாத. ஏன்பா அந்த பயம் வருது ஈசாக்கு மேலே, அவன் மேலே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த பயம் வரும். அப்போ தான் ஈசாக்கு சொல்வார், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். மேலே அந்த பயம் வரணும். முதல்ல உங்களுக்கு அந்த விஷன் வரணும், நான் இந்த தேசத்தை சுதந்திரிப்பேன். கர்த்தர் என்னை இங்கே வச்சிருக்கிறார்னா ஒரு ஹெவன்லி பர்பஸோடு தான் வச்சிருப்பார், ஒரு பரலோகத்தினுடைய திட்டத்தோடு தான் வச்சிருப்பார். பரலோகத்தின் திட்டம் இல்லாமல் கர்த்தர் என்ன செஞ்சிருக்க மாட்டார், இங்கே வச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நான் கர்த்தர் ஏன் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, ஏன் என்னை இங்கே வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த விஷன் நமக்கு வரணும், இந்த தரிசனம். அதான் சொல்ற, நீ முதல்ல நோக்கி பார், ஃபர்ஸ்ட் பார், நீ பார். மோசே பிஸ்கா கொடுமுடியில் ஏறி முதல்ல பார்க்குறார் தேசத்தை. ஆண்டவரே, நான் இதை உள்ளே போக மாட்டேனா, நீ போக மாட்டேன், இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல பாரு. பார்த்துட்டு ஆண்டவரே இப்போ என்ன செய்யணும், நீ பாரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த மலையில் நீ போய் உட்காருவாய், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த தேசத்துக்குள்ளே இருக்கிற மேசியாவை நீ போய் பார்ப்ப, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை ரத்த சாட்சியை உள்ளே நான் கொண்டு போவேன். அதான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல உங்கள் விஷன் நீங்கள் பார்க்கணும். முதல்ல ஒரு பாடம் எடுத்து அப்படி புக்கை திறக்கும் போதே சிலர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஐயோ இது ஆகாதும்மா, அது ஆகாது தான், கட்சி வரைக்கும் அது ஆகாது, அவ்வளோதான், கட்சி வரைக்கும் படிக்க முடியாது. சயின்ஸா கஷ்டங்க அப்படிமா, அது கஷ்டம் தான் கட்சி வரைக்கும். ஏன்னா அது மேலே அவனுக்கு என்ன வந்துருச்சு, அப்படி ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சு, அவ்வளோதான். இது படிக்கும் போதே நான் கர்த்தர் என்ன நல்லபடியாக ஞானம் கொடுப்பாரு, நான் படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு படித்தா தான் என்ன செய்ய முடியும், பாஸ் பண்ண முடியும்.